அப்புறம் ஸோ கரண்ட் ஸ்லைட். ஓகே, என்னது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? MySQL இது மரியோ டிபியோட எப்படி வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் பண்ணோம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் எனேபிள் பண்ணி ஆத்தென்டிகேட்லாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்ம என்னென்னா நமக்கு இப்போ ஒரு சைட்டை வந்து நம்ம என்னது வேறு வெண்டார்கிட்ட இருக்கிற இப்போ லைவில் ஓடிட்டுருக்க சைட்டில் இருக்கிற டிபியை வந்து பேக்கப் எடுத்து அந்த பேக்கப்பை வந்து என் டெஸ்க்டாப்பில் இருந்து சர்வருக்கு மூவ் பண்ணி நம்ம டிபி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண இதில் வந்து ஜஸ்ட் பேசிக் கான்ஃபிகரேஷன் பேசிக் த்ரெட்டு மட்டும் இது பண்ணிவிட்டு ரீஸ்டோர் பண்ணி அதே நேமில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சைட்டில் அவங்க ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாங்களோ அதே பாஸ்வேர்டு எதுவுமே மாற்றலை. நம்ம வந்து அப்போ அந்த ஓல்டு சர்வரில் என்ன டேட்டாபேஸ் நேமு, என்ன யூசர் நேமு, என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஒரு நோட் பேடில் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி முடித்தோம். ஏன் நீங்கள் அதே பாஸ்வேர்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன் வேறு பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ நம்ம மாற்றிட்டு உள்ளார வந்து எல்லாத்தையும் கான்ஃபிகரேஷன் இப்போ என்னென்னா ஏற்கனவே இப்போ டேட்டாபேஸ் அதே பேரில் அதே இதில் வைக்கிறது எதுக்குன்னா நம்ம அந்த சைட்டு வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி இது பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு சைட்டு உள்ளார இப்போ லாரா உள்ள ஒரு கான்ஃபிக் ஃபைலில் போயிட்டு டேட்டாபேஸ் நேம் மாதிரி இருக்குது, பாஸ்வேர்டு மாதிரி இருக்குது, இதுனா நம்ம போய் தேவையில்லாமல் எடிட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம எந்த இதுவும் எடிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அப்படியே மைக்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் சின்ன சின்ன மைனர் இஷ்யூ மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டா போதும். நார்மலாக என்ன ஆக்சுவலாக அப்படி ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலாக வந்து சில பேர் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா MySQL வந்து குளோபலாக கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. குளோபலாக கான்ஃபிக் பண்ணும்போது என்ன ஆகுது, MySQL ஹோஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஹோஸ்டுடைய பப்ளிக் ஐபியை அசைன் சொல்லியிருப்பாங்க. அதேமாரி ஒரு கண்டிஷன் வர இடத்துல நம்ம போய் மேனுவலாக போயிட்டு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் அந்த சைட்டுடைய அந்த இன்ஜின் ரன் ஆகுது இல்லையா, அந்த இன்ஜினுக்குன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுவோம். ஓஎஸில் வந்து MySQLக்கு மரியா டிபிக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ECT MySQL my.cnfன்னு நேமில் இருக்கும். அந்த இதில் போயிட்டு நீங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஜினும் லாராவெல் ஓப்பன் கிராட் வேர்ட்பிரஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து நம்ம இதுதான் டிபி, இதுதான் யூசர், இது அந்த டிபியை லாகின் பண்ணுறதுக்கான ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு இது. அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்லாம் அதில் வந்து அந்த அந்த இப்படி தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லி அட்மின் பேஜில் அவங்க வந்து சைட்டை சொல்லியிருப்பாங்க. அந்த அட்மின் பேஜ் வழியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் வழியாக சில ஃபைல்ஸ்லாம் இமேஜஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுறது, அவங்க கோடிங்கில் இப்படிலாம் இருக்கணும், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இமேஜ் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இமேஜ் இருக்கணும்னு சொல்லி அந்த அட்மின் பேஜில் அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எந்த ஒரு வெப்சைட்டும் உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு யூஐயோடைய டிசைனிங் வந்து உங்களுக்கு விசிபிள். ஆனால் உள்ளார பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸு கிளாஸ் மேலே கிளிக் பண்ணுறது அதேமாரி இதெல்லாம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பிஹெச்பியோ ஏதோ ஒரு அந்த கோடிங் வழியாக உங்களுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டெவலப்பருக்கு வந்து அட்மின் பேஜ் கையில் அட்மின் அந்த ஏன்னா அது ஃப்ரேம் ஒர்க் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து உங்களுக்கு வந்து வந்து இ-காமர்ஸ் இருந்திருப்பாங்க, அதை வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க.
ஓகேங்களா. இவங்க வந்து புதுசாக ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணல. ஓகேவா. லாராவல்ன்றது ஒரு எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் கார்ட் எதுக்குன்னா ஓப்பன் கார்ட்டில் அது ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். லாராவல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாராவல் விஸ் ஓப்பன் கார்ட் அப்படின்னா லாராவலில் எந்தெந்த ஃபீச்சர்லாம் இருக்குது இதில் இருக்குது. அதேமாரி நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. லாராவல் இருக்குது, ஓப்பன் கார்ட் இருக்குது, மஜெண்டோ இருக்குது. இ-காமர்ஸ் ப்ராஜெக்டில் சொல்கிறேன் அது ஓப்பன் டேப் இருக்குது. ஓப்பன் டேப் வந்து ஜாவா பெஸ்ட்டு ரன் ஆகிற ப்ராடக்ட்டு. மெஜெண்டோ வந்து பிஹெச்பி ரன்னாவும் ஜாவாலையும் ரன் நினைக்கிறேன். செக் பண்ணல, நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்தந்த இதை பேஸ் பண்ணி ரன் ஆகும். சரி, இப்போ ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், டேட்டா பேஸை அப்லோட் பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே அடுத்து என்ன பண்ணுறோம், என்ஜிஎன்எக்ஸுக்கும் பிஹெச்பியும் கனெக்டிவிட்டி கொடுத்து MySQL கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன அதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், நமக்கு வந்து என்னென்ன கமாண்டெல்லாம் சப்போர்ட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்னு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து சைட்டு நம்ம வந்து அவங்க செஞ்சுருக்கிற கோடிங் இருக்குல்லையே, அந்த கோடிங் வந்து எங்கெல்லாம் வந்து எங்கே வந்து வச்சு அதுக்கான இது பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் க்ரப்பு உங்களுக்கு தெரியும் என்னன்னு, ஒரு ஃபைலுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கறது. கேட்டு ஒரு ஃபைல் என்ன இருக்குது அதுக்குள்ளார என்னென்னலாம் டைப் பண்ணிடலாம்னு பார்க்குறதுக்கு டைப் பண்ணுற கமாண்டு வந்து ஒரு நீங்கள் எந்த ஒரு EXE ஃபைலை ரன் பண்ண போகிறீங்களோ அதோடைய EXE பாத் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வேரியபிள்லாம் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கமாண்டை செக் பண்ணி. வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. எல்எஸ்ன்றது உங்களுக்கு என்னென்னா ஃபைல் லொக்கேஷன், ஃபைல் என்னென்ன ஃபைலாக இருக்குது செக் பண்ணுறதுக்கு. டிஏஆர் ஈக்குவல் டு விண்டோஸில் டிஏஆர் மாதிரி. எல்என்ன்றது சாஃப்ட் லிங்க் ஷார்ட்கட். விண்டோஸில் நம்ம வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறோம், அதுமாதிரி ஷார்ட்கட். எல்என்ன்றது சிஹெச் மோடு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஃபைல் பர்மிஷன் கொடுக்குறது. சிஹெச்ஓன்றது அந்த ஃபைலுக்கு யார் ஓனர்னு சொல்கிறது. சிஹெச்கான்ன்றது என்னென்னா ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலுக்கு நம்ம வந்து SLNXில் ஆப்ஜெக்ட், அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் இந்த ஃபைல் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இந்த ஃபைல் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இனிமேல் எதுக்கு இந்த சிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது இதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபோல்டரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்குள்ளார நீங்கள் மேனுவலாக எது போட்டாலும் அந்த நேமில் இது க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஆர்சிங்க் வந்து ரிமோட் ஃபைல் காப்பி. MKDAR வந்து சைட்டு நம்மளாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைட்டுக்கு எப்படி எந்த ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்கள் வந்து அந்த சர்வரை லாகின் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட் டூல் SSH கிளைண்ட் டூலில் வச்சு லாகின் பண்ணுறீங்கன்னா அது எந்த பார்த்தா அந்த பாத்தில் ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்களா. இது கமாண்ட் ப்ராம்ப்டில் க்ரியேட் பண்ணுறது. யூசர் ஆட் எதுக்குன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ரூட் யூசர் தானே இருக்குது, நம்ம ரூட் யூசர் அப்படியே வந்து டெவலப்பருக்கு கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ டெவலப்பருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசரை வந்து நம்ம எந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், NGINX இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த NGINX இன்ஜின் வழியாக தானே வந்து அந்த NGINX இன்ஜின் தானே போயிட்டு உங்கள் கண்டென்ட்டெல்லாம் ரீட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. அப்போ NGINX யூஸரோட அதை மெம்பர் ஆக்கி அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண யூஸருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு பர்மிஷன்லாம் இந்த ஃபோல்டர் இந்த சைட் இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது. அந்த எக்ஸ்ன்ற சைட் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 டெவலப்பர் இருக்காங்கன்னா 5 டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த 5 டெவலப்பருக்கு தனித்தனி செப்பரேட் யூசர் க்ரியேட் பண்ணி அவங்கள ஒரு குரூப் பண்ணி அந்த குரூப் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபோல்டர் அக்சஸ் கொடுக்கறது. நேம் ஐன்றது உங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை சொல்கிறது, அது சும்மா கமாண்டு. விஐன்றது உங்களுக்கு எடிட்டர் கமாண்ட். நேனவும் ஒரு எடிட்டர் கமாண்ட். கர்ல்ன்றது என்னென்னா
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன் டு டபுளிகேட்லேருந்து ஒரு டபுளிகேட் வந்து ரிமோட்டில் இருக்கிற யூஆரில் இருக்கிற ஒரு பண்டல் ஃபைலோ ஒரு ஜிப் ஃபைலையோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி கர்வ்ன்றது ஒரு சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டு ஈக்குவலன் டு எம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாராவல் இல்லை நோட் ஜேஎக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் வழியாக தான் கேர்ள்ன்ற டூல் வழியாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எஸ்எஸ்ஹெச் கீன்றது என்னென்னது அந்த யூசர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இது எஸ்எஸ்ஹெச் ஆத்தன்டிகேஷன் வந்து நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் கீபேர் வழியாக லாகின் பண்ண வைக்கிறது. டைரெக்டாக 22 போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு சர்வர் ஐபிஆர் சர்வர் நேம் சொல்லி போட்டு லாகின் பண்ணி பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பிரச்சனையாகன்றதால அவங்களுக்கு வந்து நம்ம அதில் வந்து நிறையா ஆத்தன்டிகேஷன் டெக்னிக் இருக்குது. அதை எஸ்எஸ்ஹெச் கீ டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். MySQL ஒர்க் பெஞ்ச் எதுக்குன்னா MySQL ஒர்க் பெஞ்சு நமக்கு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டினா டேட்டாபேஸ் கிளைண்ட்டு. ஸோ அந்த டேட்டாபேஸ் கிளைண்ட்டில் எப்படி நம்ம சர்வரில் இருக்கிற MySQL சர்வர் MariaDB சர்வர் ரெண்டாவதுல அதை ரன் பண்ணுறதுக்கு MySQL கிளைண்ட் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் சர்வர் உள்ளார SSH வழியாக லாகின் பண்ணி நீங்கள் ரூட் வழியாக லாகின் பண்ணி இப்போ நீங்கள் நிறையா யூசர் க்ரியேட் பண்ணிக்கிங்களா அந்த யூசர் வந்து எப்படி வந்து ஒர்க் பெஞ்சில் லாகின் பண்ணுறது. அதுக்கடுத்தது இது PHP FPM NGINX இதுக்கு இது என்னது உங்களுக்கு பப்ளிக்காக நீங்கள் வந்து ஒரு சைட்டை பார்க்குறீங்க. அந்த சைட்டை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்து www.google.com டைப் பண்ணுறீங்கன்னா அந்த டைப் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் யாருக்கு தெரியும்? NGINXக்கு தெரியும். NGINX என்ன பண்ணும், எனக்கு இதேமாரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அது எங்கே இருக்குன்னு பார்த்து சொன்னால் அது யார்கிட்ட சொல்லும்? இப்போ PHP சொல்லும். PHP ஒரு போர்ட் வழியாக ரன் ஆகி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ரீட் பண்ணி PHP இன்ஜினோட பேசி உங்களுக்கு அது ஏன்னா இது PHP சைட் இல்லையா, PHP வழியாக லாராவோட இவங்ககிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு சைட்டை பூஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டதுக்கு. ஸோ செட் அண்ட் ஃபோர்ஸ்ன்றது அந்த நீங்கள் வெளியேருந்து வராங்க இல்லையா, அவங்க வர்றது என்னது, வரவங்க யார் வேணாலும் இருக்கலாம், வெளியேருந்து வரவங்க குளோபலாக யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அவங்க கேட்ட கொஷினுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா சைட்டை டிஸ்பிளே பண்ணு. தப்பான ஏதாவது வேர்டிங் ஏதாவது டைப் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ravi.com அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ravi.comனு யாராவது ப்ராப்பரான டொமைனாக கேட்டாங்கன்னா நீ சைட்டை கொடு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நேம் இங்கே த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் சைட்டை வந்து ரீடைரக்ட் த்ரெட் பண்ணுறதுக்கு சில லூப் கோல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக aaa.ravi.com அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு நேமில் நம்ம வந்து அலையாஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. அந்தமாரி ஒரு நேமெல்லாம் வரக்கூடாது. வந்ததுன்னா 501 எரர் த்ரோ பண்ணு அப்படின்னு நம்ம வந்து NGINXல சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது அதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து SE லினக்ஸும் ஃபயர்வாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை பற்றி சொல்கிறது தான் செட் அண்ட் ஃபோர்ஸ் SE லினக்ஸுடைய சப்போர்ட்டிங் மெயின் டூலு. அப்புறம் சிஸ்டம் வந்து சர்வீஸ் எப்படி ரன் ஆகுதுன்றது பார்க்குறது தெரியா இருக்கும், சொல்லிடுறேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரூட் பார்த்து விஹோஸ்ட் வந்து வெர்ச்சுவல் ஹோஸ்ட். ஒரு சர்வருக்குள்ளார மல்டிபிள் சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறது தான் வெர்ச்சுவல் ஹோஸ்ட். ஒரு OS ஒரு அப்ளிகேஷனு ஒரே ஒரு வெண்டார் அப்படின்னு கிளியர் பண்ணுறது சிங்கிள் இது வெர்ச்சுவல் ஹோஸ்ட்டு. ஆனால் இதில் என்ஜின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் த்ரெட்டிங் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம விஹோஸ்ட் வந்து வெர்ச்சுவல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து PHP கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து NGINX பொறுத்தவரை etc NGINXன்றது ப்ரைமரி ஃபோல்டர். PHP பொறுத்த வரைக்கும் இது ரெமிலிருந்து நமக்கு டவுன்லோட் பண்ணதால் நார்மலாக வந்து etc உங்களுக்கு வந்து PHPன்னு ஆரம்பிக்கும். ரெமியில் இருக்கிறதால அவங்க சும்மா லைட்டாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், etc opt remi PHP 7.4 வெர்ஷனிங்காக அவங்க 7.4 7.3 அப்படின்னு கொடுத்துருக்கிறதால
இது அவங்களுடைய ப்ரைமரி பாத்து. அதேமாரி டாக்குமெண்ட் ரூட் MySQL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட் வந்து இன்ஸ்டாலேஷனில் வேர் லிப் MySQLக்குள்ளார தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்பாச்சிலது அப்புறம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு யூசர் பேஸ் பண்ணி ஒரு சைட்டு ஒரு யூசர் ஐடி பேஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த யூசருடைய ஹோம் ஃபோல்டரில் சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம், லாகின் பண்ணுவோம். அப்போ ரவின்ற ஒரு டெவலப்பர் அவர் செய்கிற கோடிங்கை ஃபுல்லாக அவருடைய ஹோம் போர்ட்டில் வச்சு இது பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம வந்து ஒரு காமனாக விர்ச்சுவல் ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு காமனாக நீங்கள் இந்த பேர் தான் வைக்கணும்னு நினச்சல, உங்கள் பேர் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் ரூட் பார்த்து வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட் ரூட் பார்த்துல இங்கே இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது, index.php இருக்குன்னு சொல்லணும். அதுதான் வந்து நம்ம வந்து nginxல சொல்லுவோம். அந்த nginx வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் பாத்துக்குள்ளார டாக்குமெண்ட் ரூட் பாத்துக்குள்ளார வந்துட்டு அங்கேருந்து ஃபைல் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற கோடிங்க உங்கள் ஃபைலையும் என்ன எக்ஸ்டென்ஷனில் இது .phpனா PHP எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஒரு exe ஃபைலை PHPகிட்ட போய் பேச சொல்லும். அங்கே வந்து நீங்கள் CSS சொன்னீங்கன்னா CSS சப்போர்ட்டிங் இல்லை டூல்கிட்ட பேச சொல்லும். நீங்கள் வந்து அங்கே வந்து ஜேசன் யூஸ் பண்ணிங்கன்னா ஜேசன் சப்போர்ட் பண்ண இப்போ x.json ஜேசனுக்கு உடைய இன்ஜின்கிட்ட பேசி உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஃபயர்வால் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம், குளோபலாக பொறுத்தீங்கன்னா நம்ம வந்து 80யும் 443 தான் நம்ம வந்து குளோபலாக ஓப்பன் பண்ண போகிறோம், பப்ளிக்காக ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா வெளியிருந்து வரவங்க ஒன்று SSL HTTPS வருவாங்க, இல்லைன்னா 80 போர்ட்டாக வருவாங்க. இதெல்லாம் இந்த டூல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னலாக அந்த சர்வருக்குள்ளார ஓப்பன் பண்ணி சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட். இது 330 வந்து MySQL MariaDBுடைய டிஃபால்ட் போர்ட்டு. 9000 வந்து nginx உடைய ஃபாஸ்ட் GCN இருக்கு இல்லையா, அதுவுடைய கம்யூனிகேஷன் எப்படின்னா nginxக்கும் PHPக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டராக யூஸ் பண்ணுற ஒரு போர்ட். ஏன்னா PHP உடைய இன்ஜின் வந்து ஏதோ ஒரு போர்ட் வழியாக தானே நமக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த போர்ட் வந்து nginxோட பேசுகிறதுக்கு 9000 போர்ட் டிஃபால்ட்டு. நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம், 9000 பை டிஃபால்ட் அந்த போர்ட் வழியாக nginx வந்து இங்கே ரீட் பண்ணும். 587ன்றது என்னென்னா இங்கே எதுக்கு எனேபிள் பண்ணோம், போஸ்ட்ஃபிக்ஸில் வந்து நம்ம வந்து நார்மலாக மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு 25 SMTP போர்ட் வந்து 25 பை டிஃபால்ட். அந்த 25 போர்ட்டு நம்ம வந்து வேர்ல்டு வைஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இங்கே இந்த வெண்டார் வந்து அவங்களுடைய இமெயில் பாக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போல்லாம் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து தனியாக மெயில் சர்வர் மேக்ஸிமம் ஸ்மால் மீடியம் மைக்ரோ சர்வீசஸ்லாம் வந்து பீப்புளெலாம் வந்து மெயில் சர்வர்னு தனியாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து ஹெட்டேக் வச்சுக்கிறதில்ல, அதை வந்து ஒரு கன்சர்ன் வெண்டார்கிட்ட வாங்கிடுறது. இவங்க வந்து ஜிமெயிலில் இவங்களுடைய டொமைனை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ஜிமெயிலுடைய SMT போர்ட்டு 587 வழியாக தான் அவங்க வந்து மெயிலை வந்து 465,587 இந்த போர்ட் வழியாக தான் மெயில் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போர்ட்டல் வழியாக நம்ம சர்வருடைய இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன், இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வரணும்னா மெயிலை வந்து மொட்டையை அனானமஸ் யூஸராக அனுப்பாமல் நாங்கள் தான் அனுப்புகிறோன்னு ஆத்தென்டிகேட் பண்ணி மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் அனுப்புறது ஜிமெயில் டொமைனை பேஸ் பண்ணி MX ரெக்கார்டு வந்து ஜிமெயிலில் இருக்கிறதால ஜிமெயில் வந்து 587 இல்லைன்னா 465 SMTP யூஸ் பண்ணுறதால அவங்க SRTP சர்வர் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வர் உடைய MTA நம்ம MTA ஏஜென்ட் என்ன பண்ணுவார், அந்த போர்ட் வழியாக நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு.
இங்கே டிஎன்எஸ் என்னென்னா எல்லா சைட்டும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. அதை பண்ணி முடித்த பிறகு நம்ம குளோபலாக வந்து இவங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுங்க. அந்த வீடு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வீடு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இது என் சொந்த என் வீடு, என் வீட்டுக்கானது, நான் தான் ஓனரு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல. அதேமாரி நீங்கள் வந்து உங்கள் வீடுன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து இது ஏன் சைட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. சைட்டுனா அப்போ சைட்டுக்கு ஒரு பேர் வேணும்ல, அதுக்கு பேர் தான் வந்து டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வீசஸ். அப்போ டொமைன் நேம் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். டொமைன் ரிஜிஸ்ட்ரின்றது ஹெட்டு. அவங்க டைரெக்டாக டொமைனஸை வந்து இந்த உலகத்தில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. உலகத்தில் நீங்கள் வந்து நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டொமைன் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த டொமைனை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. இது நீங்கள் புக் பண்ணி நீங்கள் பே பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த டொமைன் வேர்ல்டு வைஸில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கான சொந்தமான ஒரு டொமைன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டொமைன் நேம் sixall.com இதான் லைவ் sixall.com, என்னது iengadi.in, staging.sixall.com, அப்போ இதுதான் ப்ரைமரி டொமைன். sixall.comமும் iengadiயாகும் tcguide.com இந்த மூணும் வந்து இங்கே வந்து டிஎன்எஸ் ப்ரொவைடர் வந்து கோடாடி அவங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க இதில் நம்ம இந்த சைட்டில் மைக்ரேட் பண்ணிவிட்டு புது சர்வருக்கு வேறு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தானே இருக்கும். அந்த ஐபியை நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஒன்று ஹோஸ்டிங் ப்ரொவைடரை ப்ளஸ் டிஎன்எஸ்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், இல்லை டிஎன்எஸ் தனியாகவே இருக்கட்டும், ஹோஸ்டிங் தனியாக இருக்கட்டும்னு பிரித்து இது பண்ணிக்கலாம். ஸோ நேம் சர்வர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஏ ரெக்கார்டும், இது ஏ ரெக்கார்டுன்றது அந்த டொமைனுடைய ஐபி இதுதான் சொல்கிறது. எஸ்பிஎஃப் ரெக்கார்டுன்றது ஜிமெயிலும் ஜிமெயிலும் மெயில் அனுப்பும், இந்த சர்வர் வழியாகவும் இந்த டொமைன்லேருந்து மெயில் வரும் அப்படின்னு சொல்கிறது எஸ்பிஎஃப் ரெக்கார்டு. சிநேம்ன்றது சில அலையாசஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், நார்மலாக சைட்டில் ravi.comனா யாராவது wwwன்னு ட்ரை பண்ணாலும் இந்த சர்வர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அலையாஸ் போடுவோம் இல்லையா, அதான் சிநேம். ஓகே, இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா இதான் வந்து நம்ம மைக்ரேஷன் பண்ண வேண்டிய நம்ம சைட்ஸ். என்னது, லைவ் சைட்டு, sixall.ன்றது லைவ் சைட்டு, டெவலப்பருக்காக ஸ்டேஜிங் சைட்டு, இஎங்காடின்றது லைவ் சைட்டு, அந்த சைட்டுக்கான ஸ்டேஜிங் சைட்டு, டிசி கைடு கிரிட்ன்றது ஒரு அவங்க ஏதோ வெண்டார் போலது, வெண்டாருக்கான சைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம் இந்த சைட்டு. அப்போ இந்த சைட்டுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த சைட்டு ரன் ஆகணுன்னா நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்கணுன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுது. ஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா CentOS தேவைப்படுது. ஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் CentOS தேவைப்படுது. அந்த CentOS யார் கூட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த ஓஎஸ் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் ஆகுது, அமேசான் லைஃப் சைவில் ரன் ஆகுது. இந்த லைஃப் சைலுக்குள்ளே இருக்கிற CentOS அதில் அந்த CentOSக்குள்ளார நம்ம என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறோம். அப்போ இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணணும். அந்த பிளாட்ஃபார்மை வந்து பிஹெச்பி பிளாட்ஃபார்ம். அந்த பிஹெச்பிக்குள்ளார எந்த ஃப்ரேம் ஒர்க் எடுக்க போகிறோம், வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, லாராவல் ஃப்ரேம் ஒர்க்கு, ஓப்பன் கார்ட், இந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நம்ம 3 ஃப்ரேம் ஒர்க் எடுத்து ரன் பண்ண போகிறோம். அந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கும் வெப் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரௌசர் வழியாக ரன் ஆக போகுது அப்படின்னா nginxன்ற வெப் ப்ரௌசர் வழியாக இன்ஜின் வழியாக ரன் பண்ண போகிறோம். அந்த அந்த nginx இந்த 3 பேரையும் இன்டர்லிங்க் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், MySQL டேட்டாபேஸ், MySQL இல்லை MariaDB. அந்த இதில் தான் இந்த சைட்டோடைய கண்டென்ட்டு, ஃபீல்டு, இமேஜ் உடைய லிங்க்கு, அதோட இதில் டிபியுடைய இதெல்லாம், ஏன்னா டிபி பேஸ் பண்ணி தான் இந்த சைட்டை ரன் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் சைட்டு கிடையாது.
ஓகேங்களா. அப்போ ஸ்டாட்டிக் சைட்டில் டிபி வராது. இங்கே ஸ்டாட்டிக் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளைண்ட்டிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்கன்னா அப்போ டிபி தேவைப்படுது. ஸோ மரியா டிபி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்னென்னா லாக் ரொட்டேட்ன்றது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு சைட்டுக்கும் லாக் ஆக்சஸ் லாக் எரர் லாக் இருக்கு இல்லையா, அதேமாதிரி ஒவ்வொரு லாகையும் அது வந்து ஒரே நேமில் சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பல்காக பெருசாகிடும் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இத்தனை எம்பி சொல்லி ரொட்டேட் லாக் வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ஓஎஸ் லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது யாருன்னா சாரி இந்த லோகோ என்னென்னா மானிட் என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம என்னென்னா ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. சர்வீஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, உங்கள் கர்னல் பேஸ் பண்ணியிருக்கு. கர்னல் வந்து நீங்கள் ஒரு CPU வாங்கியிருக்கீங்க, ஒரு CPU 2 GB ரேம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்போ இப்போ இத்தனை ப்ராசஸ் ரன் ஆகுது இல்லையா, வேர்ட் ப்ராஸ் PHP ரன் ஆகுது, NGINX ரன் ஆகுது, மரியா டிவி இந்த 3 ரன் ஆகுது. அது இல்லாமல் லாக் ரொட்டேட் ஆகுது. இதில் ஏதோ ஒரு ப்ராசஸர் இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே உங்கள் CPU அதோடைய CPU யூட்டிலைசேஷனை எடுக்குது, ரேம் யூட்டிலைசேஷனை எடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 80% மேலே NGINX ரீச் ஆச்சுன்னா யூ கேன் ரீசெட்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு தான் மானிட்ன்ற ஒரு டூலை இது பண்ணி நம்ம வந்து எந்தெந்த சர்வீஸ்லாம் மெயின் சர்வீஸஸோ அந்த சர்வீஸ்லாம் இதை நம்ம ஹியூமனாக பார்த்துன்னு இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம வந்து அப்போ அது ஒரு எரர் லாக் த்ரோ பண்ணும். அந்த கிராஃபை வச்சு எந்தெந்த நமக்கு எதுக்காக அந்த இது யூஸ் பண்ணுறோன்னா, எப்போல்லாம் வந்து நம்ம சர்வர் வந்து பீக் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கிற ஹார்ட்வேரும் நீங்கள் த்ரெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது, ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சர்வர் டவுன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது. இது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி தான். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ணி எந்த ஒரு பேக்கேஜில் இப்போ யாராவது ஒரு 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 பேஜை கிளிக் பண்ணுவாங்க, அந்த பேஜ் ஏதாவது ஒரு கோடிங்கில் லூப்பிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பேஜோட எரர் என்னன்னு பார்த்து அதை பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் ஒரு எங்கே வந்து யூட்டிலைசஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அனலைசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டூல். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இது ஒரு சின்ன ப்ரீஃபு. இப்போ வந்து நம்ம வந்து NGINX PHP கான்ஃபிக் பண்ணிவிட்டு சைட்டை இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கேப்லேயே நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஹோம் சைட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து வெளி வெண்டார்கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ண சைட்டை காப்பி பண்ணுவோம் இந்த கேப்பில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஓகே, அது சைட் பை சைடாக ஃபைலையும் காப்பி பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் NGINX இது பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாங்களா அந்த இதுக்கு. சரி.